ஹாய், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா மற்ற மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல நிறுத்தினா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓ அப்படின்னு ஒரு பட்டன் இருந்தது. என்னடா அது புதுசாக ப்ளூ கலரில் ஓ அப்படின்னு இருக்கே, ப்ளூ வயலட் லைட் ப்ளூ எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அதை கிளிக் பண்ணி பார்த்தா அது வந்து மெட்டா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதை என்னான்னு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஹவு டு ரைட் ஏ ரைட் ஏ போயம்னு கொடுத்தோம். பார்த்திங்கன்னா அந்த மெட்டாவில் வந்து ரிப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. மெட்டா ஏஐலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த போயம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கான விளக்க உரைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, வேறு போடலாம் அப்படின்ட்டு கிரியேட் எ இமேஜ், ஹார்ட் இமேஜ் இன் violet color with a sword அப்படின்னு கொடுக்கலான்னு போட்டதும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் டன் இமேஜ் வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் இப்போது ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி போன வாரத்திலே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணனா இல்லையான்னு தெரியல. அது வந்து வாய்ஸ் சேட்டு குரூப்பில் ஆன்லைனில் அப்படியே வாய்ஸ் சேட் கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிற மாதிரி அதுவும் இருக்குது. இப்போ சரி, இமேஜ் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது போடலாம், ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம், வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அது வரல, ஏஐயில் வரல. இப்போ வந்து வேறு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு தான் இப்படி போட்டுட்ருக்கேன். பார்த்தா இது வந்து நான் இமேஜாக எதுவுமே போடல. வாட் இஸ் ஏ வயலட் லைன் வித் ப்ளூ டைகர்னு போட்டேன். அது வந்து ஒரு பதில் சொல்லுது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று அப்படின்லாம் பதில் சொல்லுது. பதில் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான கேள்வியை வந்து தொடுத்தேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட. ஆனால் அது செருப்பால் அடித்த மாதிரி எனக்கு வீடியோலாம் பண்ண தெரியாது, ஒன்லி இமேஜஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்னடா நீ எல்லாம் வந்து ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தானே வளர்கிற பையன், இப்போ தான் ஒரு குழந்த பிறந்திருக்கு, சின்ன குழந்தையாச்சு நீ அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டேன். சரி, இனிமேல் அடுத்த அப்டேட்டில் வந்து இவங்களாம் வளர்ந்துருவாங்க. இந்த ஏஐன்னு நினச்சா தான் இனி ரொம்ப பயமாக இருக்குது. எத்தனை கம்பெனிஸில் மூடி வேலையை கம்மி பண்ண போகிறாங்களோ, ஆட்களை கம்மி பண்ண போகிறாங்களோ. இப்போது வேலை வசதிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் என்ன பண்ணுவான்னா, எதுக்கு இனிமேல் குழந்தை, இனிமேல் எதுக்கு கல்யாணம், வேலையே கிடையாது அப்படின்னு மனுஷனுடைய இனமே அழியறதுக்கான ஒரு இது வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ரெட் ட்ராகனும் ப்ளூ டைகராக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கேட்டு தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் மெட்டா ஏஐ ஃபோட்டோஸ் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வாய்ஸ் சேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குரூப்பில் எந்த குரூப்பாக இருந்தாலும் இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லா குரூப்லேயும் நீங்கள் இந்த குரூப் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். குரூப் நேம் பக்கத்தில் பாருங்கள் 3 டாட் இருக்கா, ரைட் சைட் கார்னர் டாப் கார்னரில். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு இமேஜ் சின்னதாக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கா, ஒரு கியூஆர் கோட் மாதிரி சின்னதாக இருக்கா. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் வாய்ஸ் சேட்டுன்னு வரும். அதை நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் இந்த லவுட் ஸ்பீக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லவுட் ஸ்பீக்கர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த வாய்ஸ் சேட்டுக்கு யாராவது ஆன்லைன் வந்தாங்கன்னா, குரூப்பில் இருக்கிறவங்க யார் வேணால் ஆன்லைன் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஜாயின் கொடுப்பாங்க. ஜாயின் கொடுத்ததும் அவங்களும் அந்த வாய்ஸ் சேட்டில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கிட்டே இருக்கலாம். கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கலாம்.